அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். யூஏயில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அதிகமாக மால்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ யூஏயில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அதிகமாக மால்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், ஒரு டான்ஸ் ஷோவாக இருக்கட்டும், இல்லை சர்க்கஸ் ஷோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் இன்றைக்கி போன மாலில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவும் இருந்துச்சு பார்க்கவும். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன மால் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மிர்திஃப் சிட்டி சென்டராக போயிருந்தோம். ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா யூஏயோட ட்ரெடிஷ்னல் டான்ஸுமே அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா நாளையுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மாதிரி நேஷ்னல் டேயில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஈத் ஹாலிடேஸில் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எப்போ போயிருந்தோம் பார்த்திங்கன்னா, ஈத் ஹாலிடேஸில் இடையில போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ அந்த மியூசிக்ஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் ஒரு தின் பேம்பூ கேன்ஸ் மாதிரி வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் நம்ம அந்த டைமில் இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம அங்கே பார்க்கலாம். யூஏயோட ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிட்ஸுக்கான ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கவே நல்லா சவுண்டு அதிகமாக இருந்துச்சு. ஸோ கீழே போய் பார்க்கலான்னு நாங்களும் ரொம்ப ஆர்வமாக போனோம். ஆனால் நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் ஸ்லாட்டில் தான் அதை நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீட் அண்ட் க்ரீட்னு ஒரு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸ்லாம் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு செஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. நிறைய கிட்ஸ் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோ பார்த்திங்கன்னா இன்னுமே போயிட்டுருக்கு சிட்டி சென்டர், மிர்திஃப் சிட்டி சென்டர் மாலில். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் அழைச்சிட்டு போய் பாருங்கள். ஜூலை 21 வரைக்கும் இருக்குது. பட் இந்த ஷோவில் இதுக்கு பதிலாக வேறு ஷோ போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் கிட்ஸ் இருந்தால் அழைச்சிட்டு போய் பாருங்கள். ஸோ மீட் அண்ட் க்ரீட் முடிஞ்சு அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 ஹவர்லேயே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே உள்ள மாலில் உள்ள எல்லா கிட்ஸுமே அசம்பிள் ஆகிட்டாங்க. இதில் நம்ம கிட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். நடுவில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் நிற்கிறதுக்காகவே ஒரு பிளேஸ் ஸோ கிட்ஸ்க்காக பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம கிட்ஸை அனுப்பி வச்சிட்டோம்னா ஸோ மேலே நமக்கு அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் டான்ஸ் பண்ண கீழே அழகாக கிட்ஸு டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு.
ஸோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண கிட்ஸும் சேர்ந்து அவங்க கூட ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக பண்ண கிட்ஸும் சேர்ந்து அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாலில் பார்த்திங்கன்னா நிறைய மாலில் அழகாக கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், டான்ஸ் ஷோ, சர்க்கஸ் ஷோ அதெல்லாம் அழகாக வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரில் கண்டிப்பாக உங்களோட கிட்ஸையும் அந்த மாதிரி மால் கழிச்சிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.